இதை தாண்டி இன்னொரு ரகசியம் இருக்கு. உங்களுக்கு வலது கால் முட்டியில வலி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கையில சுண்டி விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மோதிர விரலினுடைய இந்த ஜாயின்ட்ல அப்படி தேய்ச்சு பாருங்க, வலி இருக்கும். அப்ப நம்மளுடைய மோதிர விரல் என்பது வலது கால், நடுவிரல் என்பது இடது கால். இதனுடைய முழங்கால் பகுதியை தேய்ச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடம் வலி இருக்கோ முழங்கால்ல அதே பக்கம் வலி இருக்கும். புரியுதா? இது முழங்கால்ல முன்பகுதி, இது பின்பகுதி, இது உள்பக்கம், இது முன்பக்கம் வெளிப்பக்கம், இது உள்பக்கம் பக்கவாட்டு விளிம்பு, வெளிப்பக்க பக்கவாட்டு விளிம்பு. அப்ப இந்த 4 பகுதிகளையும் இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா முழங்காலுக்கு நீங்க ஒரு மசாஜ் பண்ணதுக்கு சமம். ஏற்கனவே முழங்கால் வலிக்குது, அதை போட்டு தேய்க்க முடியாது. அதற்கு பதிலாக இத மைக்ரோ லெவல் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். மிக நுண்ணிய அதற்கு தொடர்புடைய பகுதி இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். தலைவலி வந்தா கை கட்டை விரலில் மசாஜ், நல்ல கட்டை விரல தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தா நல்லா பிரஸ் பண்ணி விட்டோம்னா இதுக்கு மசாஜ் பண்ணி இங்க வலிக்கிற அளவுக்கு செஞ்சீங்கன்னா இங்க இருக்க வலி காணாம போயிடும். கழுத்து வலி, கழுத்தெலும்பு தேய்மானம் இந்த இருக்கு பின்னாடி, இங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவரி 2 hours ஒன்ஸ், ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஆக்குப்ரெஷர், ஒரு தடவை லெஃப்ட் சைட், ஒரு தடவை ரைட் சைட் மாத்தி மாத்தி செய்யலாம். கழுத்து வலி. தைராய்டு இருக்கு இந்த இருக்கு பகுதி, இது முகம், முகத்தினுடைய பகுதி, இது கழுத்து, கழுத்துல தைராய்டு தேய்ச்சி விடலாம். இங்க தேய்ச்சி தேய்ச்சி இந்த இடம் ஹீட் ஆரம்பிச்சு அப்படின்னா இதற்கு தொடர்புடைய பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த உறுப்பினுடைய இயக்கத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும். புரியுது சார்? அடிக்கடி நெஞ்சு வலி வருது, படபடப்பு வருது, நான் எங்க சார் தேய்க்கிறது? இது தலை, கழுத்து, தோள்பட்டைக்கு அடுத்து நெஞ்சு பகுதி என்பது கையில சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மேடு, இதுதான் நம்மளுடைய செஸ்ட் கேவிட்டி. நெஞ்சு நிமிர்ந்து இருக்கணும், வயிறு உள்ள ஒட்டி இருக்கணும், இதான் இயல்பான உடல்வாகு, மனிதனுடைய உடல்வாகு. அப்ப இந்த சூரிய மேடு உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் சொன்னது. நெஞ்சு உயர்ந்து இருக்கணும். இந்த கட்டைகளுக்கு கீழே இருக்கிற சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மேடு தேய்ச்சி விட்டீங்கன்னா நெஞ்சு வலி, நெஞ்சு பாரம், படபடப்பு, மூச்சு திணறல், ஆஸ்மா, வீசிங், டிபி, ஹார்ட் அட்டாக் முதல் கொண்டு வராது. ஒன்னு இப்படி தேய்ச்சி விடலாம், அல்லது இப்படி கை விரலை கொண்டு இப்படி பிரஸ் பண்ணி விடலாம். புரியுதா? இது செஸ்டுக்கான மசாஜ். நெஞ்சு பாரம், நெஞ்சு இறுக்கம், படபடப்பு, ஹை பிபி, இருதயத்துல ஓட்ட இருக்கு, பரவாயில்ல. 4 இடத்துல அடைப்பு இருக்கு, பரவாயில்ல, செய்யுங்க. இருக்கிற ஒவ்வொரு அடைப்பா எடுபடும். புரியுதா? இதற்கு அடுத்து சார் இருக்கதே இருக்கு ஜீரண கோளாறு, பசிக்கவே மாட்டேங்குது, பசிச்சா சாப்பிடவே முடியல, சாப்பிட்டா செரிக்கவே மாட்டேங்குது, மோஷன் சரியா போக மாட்டேங்குது, வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த செஸ்ட் கேவிட்டிக்கு கீழே இந்த ரேகையிலிருந்து, கை மணிக்கட்டுல இந்த இதுல இருந்து இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை இப்படி தேய்ச்சி விடும். இப்ப யாரு உள்ளங்கைய நல்லா இப்படி நம்பியார் தேய்க்கிற மாதிரி நல்லா உள்ளங்கை எப்படி தேய்ச்சி விட்டோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண கோளாறு சரியாகும். அதுக்கான மைக்ரோ லெவல் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா இங்கதான் இருக்கு, இங்க தேய்ச்சி விடும்.